ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம் மையப்படுவதாக இந்த காலவெளியிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். உங்கள் எல்லாரையும் பார்த்தா சந்தோஷமாக இல்லாதது போல் ஏதோ ஒரு பயத்தில் இருக்கிறது போல தான் தெரியுது. ஏதாகிலும் பிரச்சனை அவங்க வாழ்க்கையில் பயப்படாதீங்க. ஏசப்பா துணை இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது. ஒரு அழகான வசனத்தை ஏசப்பா உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணணும், உங்களை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறார். என்னோட கூட சேர்ந்து ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துடைய முதல் பாகத்தை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். கவனிங்க. பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை என்று ஒரு அழகான தீர்க்கதரிசனமான வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் இந்த காலவெளியில் அவர் எழுதி வைத்திருக்கிறார். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்கள், ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கிறேன், இந்த பிரச்சனை நான் செய்யாத தப்புக்கு என்னை பொய் சாட்சி சொல்லி என்னை மாட்ட வச்சிருக்கிறாங்க, வெட்கப்பட்டு போயிடுவேனோ, இன்றைக்கி சொசைட்டியில் எனக்கு நல்ல ஒரு பேர் இருக்குது, அதெல்லாம் கெடுத்துருவாங்களோ, ஒரு பெரிய ஆபத்தான ஒரு சூழ்நிலைமை, வெட்கப்பட்டு போயிடுவனோ என்ற பலவிதமான சஞ்சலம், உபத்திரவம், இரவு முழுவதும் யோசிச்சு தூக்கம் இல்லாத தன்மை, பயந்துட்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் எனக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், பயப்படாதே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை நம்புகிற மனுஷன் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதாக சரித்திரமே இல்லை. இந்த காலவெளியிலே கர்த்தருடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை உனக்கு நேராக புறப்பட்டு வருகிறது. சகோதரனே, உனக்கு நேராக புறப்பட்டு வருகிறது. அன்பு ஊழியரை, நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, நீங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. உங்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக உங்களுக்கு ஒரு பந்தியை கர்த்தர் நிச்சயம் ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அவரை நம்புங்கள். யாக்கோபின் தேவனை தன் துணையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான், வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் வெட்கப்பட்டுருவீங்க, உங்கள் பேரை ஒரு வழி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அநேகர் உங்களை ஒரு வழி பண்ணியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், பயப்படாத மகனே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. காரணம், நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், ஏன் கலங்குற அப்படின்னு கர்த்தர் இந்த காலவெளியில் ரிமைண்ட் பண்ணுறார். இந்த நாள் முழுவதும் நீங்கள் அறிக்கை பண்ண வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? நான் பயப்பட மாட்டேன், காரணம் நான் வெட்கப்பட்டு போவதில்லை. அறிக்கை செய்து பாருங்கள். நீங்கள் வெட்கப்பட்டு போகாத படிக்கு கர்த்தர் உங்கள் தலையை, உங்கள் கொம்பை அவர் உயர்த்த போதுமானவராக இருக்கிறார். அப்படியே உங்களை ஆஸ்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. Have a wonderful day. God bless you.